அகழ்வு என்பது தற்காலிகமாக இன்று நிறுத்தப்படுவதான செய்திகள் வெளிவந்திருந்த பொழுதிலும் அது மீண்டும் 21ஆம் திகதி ஆரம்பிப்பதற்காக, அதாவது இன்னும் 2 வாரங்கள், திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்கான முஸ்தீப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் செய்திகள் காட்டி நிற்கின்றன. இது தற்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறியதோடு மாத்திரமல்லாமல் பல சான்றுகளை தன்னகத்தை கொன்றதான ஒரு தடயவியல் மையமாக மாறியிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாத நிலையில் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையகத்தின் தலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்து செம்மணிக்கு சென்றிருந்த பொழுதும் அவர் மீண்டும் கொழும்பில் வந்து நடாத்திய செய்தியாளர் மாநாட்டில் தாங்கள் இலங்கையின் கட்டுமானம் அல்லது இலங்கையின் அரசு நியமிக்கின்ற ஆணைக்குழு என்பது ஒரு பரிபூர்ண விசாரணையை நடத்தும் என்கின்ற நம்பிக்கையை உடையவர்களான ஒரு தோற்றத்தை காட்டியிருந்தார். இது தமிழ் மக்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாக கூட அமைந்திருந்தது. இது நிச்சயமாக தகவல்களை கொண்டறிவதற்கும் இந்த இன படுகொலை என்பதின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக பல இடங்களை தோண்டுவதற்குமான நடவடிக்கைகளுக்கான ஒரு ஆதார புலத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை. எனவே அதற்கு அனுகூலம் வழங்குவதில் எந்தவித தவறும் இல்லை. அதாவது தமிழர்களின் நிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நன்முயற்சியாக இருக்கும். இதில் இந்த தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாததுதான் இந்த விடயத்தை முன்னிறுத்தி செய்வதற்கான மிகப்பெரிய பலவீனம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஆசனங்களை தாங்களாக கைப்பற்றுவதற்காக பல பிரிவுகளாக போட்டியிடுவதும் தங்களுடைய, அதாவது இந்த சுயாட்சி என்கின்ற கோரிக்கை அல்லது விடுதலை என்கின்ற கோரிக்கையிலிருந்து அவர்கள் விலத்தி இப்பொழுது இலங்கை அரசியலில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாகவும் அந்த அரசியலினூடாக புறப்படுகின்ற சலுகைகளின் மீது அதிக பெற்றுக் கொண்டவர்களாகவும் மாறியிருப்பதுதான் இதற்குரிய காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், செம்மணி அகழ்வு பணிகள் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது உயர்ந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் 2வது கட்ட அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது திருப்பி தொடங்கும் பொழுது எவ்வாறான செயற்பாடுகளை கனேடிய மக்கள் செய்யலாம் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? கனேடிய தலைவர்கள் செய்யலாம், எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த அகழ்வு என்பது தற்காலிகமாக இன்று நிறுத்தப்படுவதான செய்திகள் வெளிவந்திருந்த பொழுதிலும் அது மீண்டும் 21ஆம் திகதி ஆரம்பிப்பதற்காக, அதாவது இன்னும் 2 வாரங்கள், திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்கான முஸ்தீப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் செய்திகள் காட்டி நிற்கின்றன. இது தற்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறியதோடு மாத்திரமல்லாமல் பல சான்றுகளை தன்னகத்தை கொன்றதான ஒரு தடயவியல் மையமாக மாறியிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாத நிலையில் நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போன்று பிரித்தானியா இலங்கை அரசிற்கு நிபுணத்துவ உதவிகளையும் மற்றும் ஆராய்ச்சிகளையும் வழங்குவதற்கு ஆயத்தமான தங்களது விருப்பை தெரிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையகத்தின் தலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்து செம்மணிக்கு சென்றிருந்த பொழுதும் அவர் மீண்டும் கொழும்பில் வந்து நடாத்திய செய்தியாளர் மாநாட்டில் தாங்கள் இலங்கையின் கட்டுமானம் அல்லது இலங்கையின் அரசு நியமிக்கின்ற ஆணைக்குழு என்பது ஒரு பரிபூர்ண விசாரணையை நடத்தும் என்கின்ற நம்பிக்கையை உடையவர்களான ஒரு தோற்றத்தை காட்டியிருந்தார். இது தமிழ் மக்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாக கூட அமைந்திருந்தது. எனினும் அவர்களிடையே அந்த ஆட்புலமும் அறிவு புலமும் மற்றும் நிபுணத்துவமும் இருக்கின்றது என்பதை அதாவது ஒரு ஆணையத்தின் நாயகர் நம்பி இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே அதே பாதையில் சென்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வகையில் கனேடிய அரசு நிச்சயமாக மிகுந்த ஒரு ஆர்வத்துடனான அக்கறையுடனான செயற்பாடு ஒன்றை மேற்கொள்ள முடியும். அது எவ்வாறு என்றால், இந்த தடயவியல் சான்றுகளை அறிவதற்கும் அவற்றை இந்த கார்பன் டேட்டிங் எனப்படுகின்ற கண்டறிவதற்கான
கண்டறிவதற்கான காலத்தை கண்டறிவதற்கான செயற்பாடுகளுக்கும் கனடாவிடம் அதீத நிபுணத்துவம் இருக்கின்றது. அந்த நிபுணத்துவம் எவ்வாறு வந்ததென்றால் இந்த தங்குமிட பாடசாலைகள், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்கின்ற பூர்வீக இந்தியர்களுக்கான பாடசாலைகளின் பொழுது பல படுகொலைகள் நடந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இடங்கள் கூட அடையாளம் காணப்பட்டு இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயற்பாடு கனடா கடந்த சில வருடங்களாக மேற்கொண்டது. அதற்கான உபகரணங்கள் என்பன அவர்களிடம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் எனப்படுகின்ற நிலத்தின் கீழ் உள்ளவற்றை கண்டறிவதற்கான ரேடர். அந்த ரேடர் என்ன செய்யும் என்றால், நிலத்தின் கீழ் ஏதாவது மண் சார்ந்தில்லாத வேறு பொருட்களின் தடயங்கள் இருக்கும் பொழுது அது அடையாளம் காட்டும். எனவே அது இந்த பணிகளை விரைவுபடுத்த முயலும். எனவே இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக குளோபல் அபியர்ஸ் அவர்கள், அதாவது அரச ரீதியில் முன்னெடுப்பதற்கான அல்லது அனுகூலங்களை வழங்குவதற்கான முஸ்தீப்புகளை அறிவிப்பதற்கான நிகழ்ச்சிகளை மக்கள் நிச்சயமாக தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் அல்லது அமைப்புகள் மூலமாகவும் வெளிப்படுத்தி தாங்கள் தனியாகவும் இதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இது நிச்சயமாக தகவல்களை கொண்டறிவதற்கும் இந்த இன படுகொலை என்பதின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக பல இடங்களை தோண்டுவதற்குமான நடவடிக்கைகளுக்கான ஒரு ஆதார புலத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை. எனவே அதற்கு அனுகூலம் வழங்குவதில் எந்தவித தவறும் இல்லை. அதாவது நிபுணத்துவத்தை வழங்குவதும் இயந்திரத்தை வழங்குவதும் இந்த விவகாரத்தை மேலும் கொண்டு வருவதற்கும், அதாவது இன்னும் ஒரு சர்வதேச சாட்சியமாக இவ்வாறான நிபுணர்கள் மாறுவதற்கும் இடமளித்து மேலும் பல புதுவை புலிகள் இருக்கின்றன என்பது நிச்சயமாக உண்மையான விடயம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த காணாமல் போய் ஆக்கப்பட்டு அல்லது இவ்வாறு மறைமுகமாக கொல்லப்பட்டவர்களின் நீதிக்கான ஒரு போரில் மக்கள் நிச்சயமாக இந்த கனேடிய அரசிற்கான அழுத்தங்களை தாங்களாகவே கொடுக்கலாம். குறிப்பாக தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாதாரணமாக இந்த விடயத்தை குறித்து எழுதி இதனை குளோபல் அஃபேர்ஸ் அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஊடாக இவ்வாறான நிபுணத்துவத்தை வழங்குவதற்கான ஆர்வத்தை வெளியிட்டு அவற்றை விரைவுபடுத்துவதற்கு, அல்லது என்ன நடக்கும் என்றால் கால இழுத்தடிப்பு என்பது மிகவும் ஒரு பாரதூரமாக நடக்கும். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இந்த நிலத்தை ஆராய்வதற்கே இன்னும் சில வருடங்கள் செல்லும். ஆனால் இவ்வாறான உதவிகளை கனடா வழங்கும் பொழுது ஏற்கனவே அவர்களிடம் அதற்கான இயந்திரங்கள் இருக்கின்றன, நிபுணத்துவம் இருக்கின்றது. அவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஒன்றாரியோ உட்பட சகல மாகாணங்களிலும் இந்த தேடுதல்களை மேற்கொண்டவர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய நிபுணத்துவத்தை வழங்குவதன் மூலம் இந்த விவகாரம் என்பது 2-3 மாதங்களுக்கு விரைவுபடுத்தி முடியக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பம் என்பது தமிழர்களின் அதாவது கனேடிய தமிழர்களின் கைகளில் தற்பொழுது சார்ந்திருக்கின்றது என்பதைத்தான் கூற முடியும். நன்றி சுரேஷ் தர்மா. அடுத்ததாக காணி அபகரிப்புகள் நடைபெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட காணியில் நடைபெற்ற கட்டிட பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது பற்றி கூற முடியுமா? அது எவ்வாறான காரணங்களுக்காக உள்நோக்கங்கள் இருக்குமா? அது பற்றி குறிப்பிட முடியுமா? இல்லை, இது ஊடக செய்திகளின் படி அந்த காணி என்பது நிச்சயமாக ஒரு ஆலயத்திற்கு சொந்தமான காணியாகவும் அல்லது தமிழர்களின் அடையாளத்துக்குரிய காணியாகவும் இருந்த பொழுது அந்த காணிக்கு சொந்தமில்லாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட வேறு இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கட்டிட நிர்மாணங்கள் என்பன நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த இடைநிறுத்தம் என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. ஏனென்று சொன்னால், அதை கட்டி முடித்த பின்பு அதனை அகற்றுவது என்பது சாத்தியமற்ற முறையாகவும் அதற்கு பிரதியீடுகள் தேட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளதாகவும், அதாவது ஒரு விகாரை கட்டி எழுப்பப்பட்ட பின் அதனை இடிப்பது என்பது அங்கே ஒரு பிரளயத்தை அல்லது ஒரு முருகலை நிலையை ஏற்படுத்தும். அவ்வாறான தோற்றங்களை உடைய நிலையில் தான் இந்த கட்டிடங்கள் கூட கட்ட முதலே அல்லது பாதியில் கட்டப்பட்ட நிலையிலேயே இடைநிறுத்தப்பட்டதானது. அந்த நகர சபைக்கு அந்த அதிகாரங்கள் உள்ள பொழுது அவர்கள் அதை செய்து அதனை வழக்காடு நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அவ்வாறான கட்டிடங்களை கட்ட விடாமல் தவிர்ப்பது என்பது முக்கியமானது. குறிப்பாக இங்கே கூறப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வடக்கு கிழக்கில் சுமார் 1400க்கும் மேற்பட்ட படை நிலைகள் அல்லது பாரிய முகாம்கள் அல்லது இந்த மிலிட்ரி ஹாரிசன் எனப்படுகின்ற பலாலி போன்ற பெரிய இராணுவ நகரங்களை கூட உள்ளடக்கிய
பல ஆயிரம் ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக அனுரா மீதான நம்பிக்கை என்பது இருந்த பொழுதிலும் அது தற்பொழுது தூர்ந்து வருகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆலய வழிபாடுகளை கூட அனுமதித்தவர்கள் தற்பொழுது அதற்கான மூடுவாய்களை கூட செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நிலைகள் பல இடங்களிலும் கவனிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. கரையோர காணிகள் அபகரிப்பை நிறுத்துவதற்கான முயற்சியில் அங்கே உள்ள சட்டத்தரணிகள் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று இப்பொழுது நாங்கள் இந்த விடத்தை திருகோணமலையை எடுத்து பார்த்தால் கந்தலாய்க்கு சொந்தமான அந்த கந்தலாய் சீனி தொழிற்சாலை மற்றும் அதற்கு தேவையான கரும்புகளை உற்பத்தி செய்வதற்கான நிலங்கள் என்பது சுமார் 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் அரசு நிலங்களாக அது 1950களில் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நிலங்களில் குடியேற்றங்கள் எல்லாம் மறைமுகமாக இடம்பெறலாம் என்றால் அது ஒரு பாரிய நிலப்பகுதி. உண்மையிலேயே இது 25,000 ஏக்கர் என குறிப்பிடப்பட்டாலும் அதன் நிலத்தொடுகை மற்றும் விஸ்தரிக்கப்பட்ட பிரதேசம் என்பது 50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட இடத்தை கொண்ட ஒரு தொழில் முயற்சி அது. எனவே அந்த பிரதேசங்கள் போன்றவற்றிலும் இப்பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். திருமலைக்கென ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர்கள் ஈடுபடுவார்கள் போன்ற தோற்றப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதே போல தென்னை மரவாடி மற்றும் முல்லைத்தீவு போன்ற பல இடங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பகுதிகள் என்பன கையகப்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றன. எனவே இவ்வாறான நிலையில் இந்த கையப்படுத்தல் என்பதை உடனடியாக தடுப்பதற்கான தற்காலிக தடைகளை வாங்குவதுதான் முக்கியமான செயற்பாடாக அமையும். குறிப்பாக தலங்களோ அல்லது கட்டணங்களோ அமைக்கப்பட்ட பின்னர் அவற்றை அகற்றுவதற்கு பதிலாக பிரதியீடுகள் தான் அரசுகளால் பதிலாக வழங்கக்கூடிய அதிஉச்ச தீர்வாக இருக்கும். அவ்வாறான தீர்வுகளை பெற முன்பாகவே இவ்வாறான தடைகளை நாங்கள் விரும்பி ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கின்ற விடயமாகவும் அதே மேலே தமிழர்களின் நிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நன்முயற்சியாகவும் இருக்கும். இதில் இந்த தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாததுதான் இந்த விடயத்தை முன்னிறுத்தி செய்வதற்கான மிகப்பெரிய பலவீனம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஆசனங்களை தாங்களாக கைப்பற்றுவதற்காக பல பிரிவுகளாக போட்டியிடுவதும் தங்களுடைய அதாவது இந்த சுயாட்சி என்கின்ற கோரிக்கை அல்லது விடுதலை என்கின்ற கோரிக்கையிலிருந்து அவர்கள் விலத்தி இப்பொழுது இலங்கை அரசியலில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாகவும் அந்த அரசியலினூடாக பெறப்படுகின்ற சலுகைகளின் மீது அதிக பெற்றுக் கொண்டவர்களாகவும் மாறியிருப்பதுதான் இதற்குரிய காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.